கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வெந்தயக்கீரை ஒரு குழம்பு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வெந்தயக்கீரை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். நான் இன்னைக்கு இதுக்கு வெந்தயக்கீரையை வச்சு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் மணத்தக்காளி கீரை செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சக்கரவர்த்தி கீரைன்னு நமக்கு கிடைக்கும் ஊருங்களில். அந்த கீரையை வச்சு இந்த குழம்பு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைச்சாலும் அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயினானது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. நான் இன்னைக்கு 1 கப் அளவு துவரம் பருப்பில் 2 பல்லு பூண்டு சேர்த்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 1 கப் அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா 2 கப்பு டைட்டாக பேக் பண்ண வெந்தயக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் மற்ற கீரைனா கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரை நிறைய போட்டால் குழம்பு கசக்கும், அதனால் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்புக்கும் அதே மாதிரி பருப்பு வேகக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளியை 10 நிமிஷமாக தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கிறேன். 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின தக்காளி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம். இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு விழுது அரைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிற சாமான்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அதே மாதிரி எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இது எல்லாம் தான் நம்ம கீரை குழம்பு செய்ய தேவையான சாமான்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரில் நான் எடுத்து வச்சிருக்க பருப்பை ஒரு 15 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா ஒரு 6 கப் தண்ணி ஊற்றிட்டு பல்லு பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா பருப்பு ஊறினதுக்கு ஒரு 2 விசில் வந்தாலே போதும். நான் 1 விசிலேருந்து 2 விசில்லே பருப்பு நல்ல பூ மாதிரி குழைய வெந்துடும். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்க டயத்திலே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் பருப்பு குக்கரை அடுத்த அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னொரு பேனில் இந்த மாதிரி மண்பானை இல்லை ஒரு குழம்பு சட்டியில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே தேங்காவை மிக்சியில் போட்டுட்டு நல்ல திக்கான விழுதாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் கடுகு சோம்பும் போட்டு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை 1 கொத்தை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 2ஆக கட் பண்ணி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி தொக்கு மாதிரி வரணும். அது அளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சட்டுன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த டைம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே மீடியம் தீயிலே வச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை காட்டம் போய் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி பண்ணிக்கோங்க. 1 மிளகாத்தூளுக்கு 2 பங்கு மல்லித்தூள் போடணும். இப்போ நான் வெந்தயக்கீரை 2 கப் அளவுள்ள வெந்தயக்கீரையை போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கணும். அப்படின்னா சுருண்டு வதங்கிடும். அதனால் சீக்கிரமாக வெந்துடும் நம்மளோட கீரை. இந்த குழம்பு நீங்கள் ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு நம்ம சாம்பாரே செஞ்ச நமக்கு போர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த குழம்புக்கு இந்த 1 பானை அளவுக்கு நம்ம குழம்பு வைக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இதே டைம் நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா இந்த மாதிரி எக் பீட்டர் இல்லை ஒரு மத்து வச்சு நல்லா குழைய அடித்து நல்லா மத்தை மசிச்சு வச்சுருங்க. இப்போ நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா பருப்பையும் போட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஊற்றிட்டு இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு எல்லா போட்டிருக்க சாமான்கள்லாம் ஒன்று சேர்ந்து குழம்பு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நான் மீடியம் தீயிலே நமக்கு இந்த குழம்பு சட்டுன்னு வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை அப்படின்னா
ரொம்ப சீக்கிரமாக நமக்கு முருங்கைக்கீரைலாம் வெந்துடும். சக்கரவர்த்தி கீரைன்னு ஒன்று கிடைக்கும், அது பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் தேவைப்படுறப்ப போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கிறதையும் இதுலேயே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்ஸ் வந்து நம்ம வந்து தேங்காய் பாலை ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு கொதி தான் வரணும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. தேங்காய் பால் ஸ்மெல் வந்து வேறு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு உப்பு பத்தாதனால இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். போட்டுட்டு நல்லா கொதி வந்துருச்சு. கருவேப்பிலையை தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். இது நீங்கள் வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றப்பையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி தோசையோட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாம்பாரே சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.